ஹாய் பட்டுமா, ஹாய் பட்டுசாமி. பைபிளை பற்றி உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கடவுள் ஆதாம் ஏவாளை படைத்தார். அவங்க தான் ஆதி மனிதர்கள். அதாவது ஃபஸ்ட்டு ஆதாமை படைத்தார். ஆதாமை படைச்சிட்டு அவனுக்கு ஒரு துணை இல்லை, அவன் தனியாக இருக்கிறான், போர் அடிக்குது அவனுக்குன்னு சொல்லிட்டு அவனுடைய விலா எலும்பில் ஒன்றை எடுத்து ஏவாளை படைத்தார். படைச்சிட்டு அவங்கள சிங்கார தோட்டத்தில் விட்டு, சிங்கார தோட்டத்தில் ஒரே ஒரு கண்டிஷன் போட்டார், இந்த மரத்து பழத்தை மட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. வேறு எது வேணாலும் சாப்பிடுங்க. சிங்கார தோட்டன்றது ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு கார்டன். அங்கே எல்லா விதமான பழமும் இருக்கும், எல்லா விதமான காய் இருக்கும், தண்ணி க்ளீனாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு தோட்டம் அது. அங்கே இவங்க 2 பேரையும் விட்டாங்க, ஆதாம் ஏவாள் 2 பேரையும் விட்டாங்க. அவங்களுக்கு கடவுளுடைய அருள் இருந்தது. அப்போது கடவுளுடைய அருள் அவங்க கூட இருந்தது. அவங்க நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கெட்ட சமனசுகள் சொல்லிட்டு கொஞ்சம் பேர் இருந்தாங்க. சமனசுகளில் கொஞ்சம் பேர் கெட்ட சமனசுகள் ஆயிட்டாங்க. அதில் ஒரு சமனஸ் என்ன பண்ணுச்சு, பாம்பு மாதிரி வேஷம் போட்டுன்னு அந்த ஏவாள்கிட்ட போயிட்டு, கடவுள் உங்களை ஏமாத்துறாரு, இந்த மரத்து பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்களும் கடவுள் ஆகிடுவீங்க, அதனால தான் கடவுள் உங்களை இந்த மரத்தினுடைய பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அந்த ஏவாளை அந்த பழத்தை சாப்பிட வச்சிச்சு. அந்த ஏவாள் சாப்பிட்டதும் இல்லாமல் கொண்டு போய் ஆதாமுக்கும் கூட, நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டா தானே கடவுள் ஆவீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏவாள் அந்த பழத்தை கொண்டாந்து ஆதாம்கிட்டையும் கொடுத்து ஆதாமையும் சாப்பிட வச்சுட்டான். ஆதாம் பாதி சாப்பிட்டுன்னு இருக்கும்போதே கடவுள் கூப்பிடுறாரு ஆதாமை, ஆதாம் ஆதாம் அப்படின்றாரு. அந்த பழம் பாதியில் போய் தொண்டையில் நின்றுச்சு, ஆதாமுக்கு உள்ளே போகல. அதுதான் ஜென்ஸுக்கு இந்த தொண்டையில் கொஞ்சம் ஒரு ஷார்ப்பாக ஒரு இது இருக்கிறது, கொஞ்சம் மேடு தெரிகிற மாதிரி. அப்புறம் அவங்க அந்த தப்பு பண்ணதுனால கடவுள் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு அவங்களுக்கு, இனிமே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜீவனம் பண்ணுவீங்க, உங்களுக்கு நான் நல்ல தோட்டத்தில் விட்டேன், நீங்கள் பாவம் பண்ணிட்டு இப்படி ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஷேம் நேக்கடு அது இதெல்லாம் வந்தது. அதுக்கு முன்னால் ஒன்றுமே கிடையாது, எல்லாம் பரிசுத்தமாக இருந்தாங்க. அந்த ப்ராமிஸ் என்னன்னாச்சுனாக்கா, ஒரு பெண் கல்யாணம் ஆகாமலேயே குழந்தை பெற்றெடுப்பாள், அந்த குழந்தை உங்களை ரட்சிக்கும், இந்த மனித குலத்தை, அதாவது உன்னையும் என்னையும் அப்பாவையும் அம்மாவையும் தாத்தாவையும் எல்லாரையும் இந்த மனித குலத்தை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு. ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஊராக இதெல்லாம் நடந்தது இஸ்ரேல் நாட்டில். இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவில் இருக்கீங்க, அந்த மாதிரி இஸ்ரேல்னு ஒரு சின்ன நாடு இருக்குது, அங்கே தான் இதெல்லாம் நடந்தது. அந்த மாதிரி நடக்கும்போது ஒரு 2000 இயர்ஸ் 4000 இயர்ஸ் எவ்வளோ அதெல்லாம் கணக்கிட்டு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் தான் தேவமாதா பிறந்தாங்க. தேவமாதா வயிற்றில் தான் ஜீசஸ் பிறந்தார். இன்றைக்கி தான் டிசம்பர் 25 தான் ஜீசஸ் பிறந்தது. குழந்தை ஜீசஸ் பிறந்து அவர் 30 வருஷம் அவங்க அப்பா அம்மா கூட அவங்க சொல்கிற பேச்சை கேட்டுன்னு நல்ல பிள்ளையாக இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் கடவுளுக்காக போதனை பண்ண ஆரம்பித்து, அதுக்கப்புறம் யூதர்கள் அவர்களை சிலுவையில் அரைஞ்சி கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அதை உயிர் தெழுந்துட்டார். அதை நம்ம ஈஸ்டராக கொண்டாடுறோம். கிறிஸ்து பிறப்பு கிறிஸ்மஸ்ஸு, கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்சது ஈஸ்டர். அவ்வளோதான் பட்டுமா. கிறிஸ்துவமே இவ்வளோதான். கிறிஸ்துவத்தை ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணுன்னாக்கா, லவ் யுவர் காட், லவ் யுவர் காட் அண்ட் லவ் யுவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அவ்வளோதான். கடவுளை, உன்னை படைத்த கடவுளை நீ அன்பு செய்வாயாக, ஆராதிப்பாயாக, உன்னை நேசிப்பது போல் உன் அயலானையும் நேசிப்பாயாக. இதுதான் 2 முக்கியமான கட்டளை. ஓகே பட்டுமா, பட்டுசாமி,
பாய், சர்ச்சுக்கு போகிறோம். போட்டுக்குது ட்ரெஸ்ஸு உனக்கு ஃபோனில் தான்.